எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கையானூர்லேருந்து. இந்த பதிவில் கொஞ்சம் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். குரங்கு கறி சாப்பிடுமா? இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கழுவி ஊற்ற போகிறாங்கன்ட்டு. ஏன்னா டாபிக் அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு டாபிக். எப்பயுமே இந்த டாபிக் எடுக்கும்போது எக்கச்சக்க ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன செய்யும், வரும். பட் ஆனால் வேறு வழி இல்லையே. இயற்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆரோக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை பற்றி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய பேர் என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. பட் ஆனால் இயற்கையான விஷயம் இது தான். ஸோ குரங்கு கறி சாப்பிடுமா? இந்த கறி சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு டிபேட்டே வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு டிபேட் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் இந்த பதிவில் நம்ம வந்து சயின்ஸை வந்து என்ன செய்ய போகிறது இல்லை, கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. காமன் சென்ஸை தான் என்ன செய்ய போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். சயின்ஸ் வந்து ஏகப்பட்ட விஷயத்த நல்லதுன்னு சொல்லும். பாலில் அந்த பொருள் இருக்குது, அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்லும். ஆனால் காமன் சென்ஸ், மாடு அது கண்ணுக்குட்டிக்கு பால் தருது, அது எதுக்கு நீ பிடிங்கி சாப்பிட்றேன்னு சொல்லும். ஸோ சயின்ஸுக்கும் காமன் சென்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கிடையாது, எல்லாமே என்ன தான், காமன் சென்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லப்படுது. நீங்களும் இந்த காமன் சென்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்கள் காமன் சென்ஸை வச்சு நீங்களும் என்ன செஞ்சுக்கலாம், சோதிச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், குரங்கு கறி சாப்பிடுமா? இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை குரங்குன்னு நினச்சிக்கோங்க. உண்மை அதுதான், இயற்கையில் நம்ம குரங்கு தான். ஸோ ஒரு குரங்கோடைய பல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சைடில் போகும். இயற்கையில் தாவரத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்களுடைய வாய் அமைப்பை பார்த்தீங்கன்னா சைடில் போகும். சைடில் என்ன செய்யும், போகும். பல்லு வந்து அரைக்கிற மாதிரி என்ன இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். நிறையா பல்கள் அரைக்கிற அளவுக்கு என்ன செய்யும், ஃப்ளாட்டாக இருக்கும். இயற்கையில் தாவரங்கள் இல்லாமல் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்களுடைய வாய் அமைப்பு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போகும். அப் அண்ட் டவுன் மோஷன். மேலேயும் கீழேயும் மட்டும்தான் போகும். இதால் என்ன செய்ய முடியாது, சைடில் போக முடியாது. உதாரணத்துக்கு எடுத்து பார்த்துக்கோங்களேன், உங்கள் வீட்டிலேயே இருக்கிற பூனை நாய் உங்கள் வீட்டிலே இருக்குது. போய் அதை வாயை செக் பண்ணி பாருங்கள், சைடில் ஆடுமான்னு செக் பண்ணி பாருங்களேன், ஆடாது. மேலேயும் கீழேயும் மட்டும்தான் நகரும். அதே மாதிரி அப்படியே பல்லமைப்பு பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட் பல்லமைப்பு இருக்காது. எல்லாமே என்னது தான், ஸ்பைக்ஸாக தான் இருக்கும். பட் தாவர உண்ணிகள், தாவரங்களை சாப்பிடக்கூடிய மிருகத்தோடைய வாயமைப்பு பார்த்தீங்கன்னா சைடில் போகும். வீட்டில் ஆடு இருக்குது, பக்கத்தில் பசு மேயுது, கழுதை மேயுது, அதோடைய தாடையெல்லாம் பாருங்கள் சைடில் போகும். பல்லு பார்த்தீங்க ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது இங்கே உள்ள மிருகங்கள் மட்டும் இல்லை, காட்டில் யானை எடுத்துக்கலாம், காண்டாமிருகத்தை எடுத்துக்கலாம், குதிரை எடுத்துக்கலாம். ஸோ எல்லா தாவர உணவுகளுடைய வாயமைப்பும் இப்படி இருக்கும். எல்லா மாமிச உணிகளுடைய வாயமைப்பு இப்படி இருக்கும். ஸோ இந்த வாயமைப்பை வச்சே இயற்கை அந்த உயிரினத்துக்கு என்ன உணவை அலோகேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். பயாலஜிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா, பிசிக்கல் ரீதியாக ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். ரெண்டாவது டிஃபரன்ஷியேஷன் நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ், நாக்குன்னு வச்சுக்கோங்களேன் காமன் சென்ஸில். ஸோ நான் திரும்ப சொல்லியிருக்கேன், எதெல்லாம் இயற்கையில் சமைக்காமல் நம்மளால் சாப்பிட முடியுமோ அதுதான் இயற்கை நமக்கு வச்சிருக்கிற உணவு. அப்போ இந்த கறியை, இந்த மாமிசத்தை, அது மீனோ ஆடோ மாடோ இல்லை எந்த மிருகத்தோடைய உணவோ, அதை வந்து சமைக்காமல்
இதை வந்து சமைக்காமல் நம்மளால் சாப்பிட முடியுமா? சமைக்காமல் நம்மளால் மாமிசத்தை சாப்பிட முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதானே. வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் நீங்கள் கறி எடுக்கிறீங்க, அந்த கறியை வந்து சமைக்காமல் தட்டில் வச்சு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட முடியுமா? ரெண்டாவது முட்டையை அவிச்சு சாப்பிட்றீங்க, அந்த முட்டையை அவிக்காமல் தட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட முடியுமா? பசியார அளவுக்கு உங்களால் சாப்பிட முடியுமா? பாலை வீட்டில் வந்து டெய்லி காலையில் பால் சாப்பிட்றீங்க, காய்ச்சாமல் அப்படியே பாக்கெட் இருக்கிற பாலை அப்படியே உடைச்சி அப்படியே குடிச்சு பாருங்கள். வயிற்று கலக்குமா கலக்காதான்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால், சமைக்காமல் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ சமைக்காமல் சாப்பிட முடியலன்னா என்ன அர்த்தம்? இயற்கை இது உனக்கு உண்டான உணவு கிடையாது, நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாயில என்ன செஞ்சிருது? கேட்டு போட்டுருது. ஆனால் நம்ம வந்து சமையலை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்? மசாலா உப்பெல்லாம் போட்டு நாக்கை ஏமாற்றி உள்ளே தள்ளிடுறோம். இந்த கறி சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற டிபேட்டில் வந்து நிறையா பேர் ஒரு மெயினான பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வேட்டையாடி தானே சாப்பிட்டாங்க, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்பாங்க. மனுஷன் இயற்கையை எதிர்க்க ஆரம்பித்தது அவன் எப்போ தீயை கையகப்படுத்தினானோ அப்போ இருந்து தான். ஸோ அப்போ எப்போ தீயை கையகப்படுத்தினானோ அப்போ இருந்து அவன் செயற்கையாக வாழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம எதை பற்றி பேசினாலும், இயற்கையாக நம்ம எதை பற்றி பேசினாலும் அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஸோ அப்போ அந்த மனுஷன் இயற்கையை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு பார்க்குறத வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இதை தீர்மானிக்க முடியும். ஸோ சம்மரியாக சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, பயாலஜிக்கலாக நமக்கு கறி சாப்பிட்ற ஃபிசிக்கலான தாடை அமைப்பு கிடையாது. கறியை சமைக்காமலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஸோ அப்போ இயற்கை ரீதியாக பார்த்தா குரங்கு கறி சாப்பிடாது. இயற்கையில் குரங்கு கறி சாப்பிட்றது அப்படிங்கிறத கேட்டால் எவ்வளோ அபத்தமாக இருக்கோ அந்த சேம் கேஸ் நமக்கும் என்னது அடங்கும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப மித்தாவும் ரொம்ப டிபேட்டபுளான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். இதை சார்ந்து நிறையா கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இதை சார்ந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னதான் நம்ம சொன்னாலும், என்னதான் இந்த வீடியோ மூலிமா என்னதை தான் உண்மையை சொன்னாலும், அவங்களே சோதனை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாலும் நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லை, இந்த விஷயத்த ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆசையாக சாப்பிட்ற உணவில் போய் கை வச்சா அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இல்லையா? பட் ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுடைய உடம்பு வந்து காரணத்தை ஏற்றுக்காது. எனக்கு ஆஃபீஸில் டைம் இல்லை, அதனால் என்னால் தூங்க முடியல, எனக்கு வேலை இருக்குது, அதனால் என்னால் ஹெல்த்தியாக சாப்பிட முடியலன்னு உங்கள் உடம்புகிட்ட போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதுக்கு என்ன செய்யுமோ அதுதான் அது செய்யும். உங்கள் பேச்சை கெடுக்கல அது என்ன செய்யாது. ஸோ நீங்கள் கறி சாப்பிட்றதுக்கு நீங்கள் 1008 காரணம் சொன்னாலும் உங்கள் ஆரோக்கியமான உடம்பை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த உடம்பு என்ன செய்யாது? அந்த காரணங்கள்லாம் ஏற்றுக்காது. ஸோ பார்த்துக்கோங்க, சுதாரணமாக இருந்துக்கோங்க. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய பதிவுகளை இன்னும் இயற்கை சம்பந்தமான நிறையா மித்தை பிரேக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.